ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிசிபேலாபாத். இதுக்கு ஊற வச்சு வச்சுருக்க 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1 கப்பு அரிசி. இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி, தேவையான அளவு தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறோம். துவரம்பருப்பை ஊற வைக்கிறதுனால அரிசியும் பருப்பு ஈவனாக வெந்து வரும். புளியை சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கிறோம். இதுக்கு ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா இந்த மசாலா பொடி தான். இதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, மிளகா, கொப்பரை தேங்காய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் வெந்தயம், மிளகு, ஜீரகம் 2 மிளகு போட்டால் கூட போதும். அப்புறம் காஷ்மீரி சில்லி இருந்துன்னா அதுவும் போடுங்க. ஹோட்டலில் இருக்கிற மாதிரி கலர்ஃபுல்லாக வரும் ரைஸ் கலந்து வரும்போது. அப்புறம் இஷ்டமான வெஜிடபிள்ஸ் தான் இதுக்கு. நான் இதுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சம் பரங்கிக்காய், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, குடமிளகா, கத்திரிக்காய் எல்லாம் சேர்ந்தா போல் எடுத்துருக்கேன் அவரைக்காவோட. இந்த வெஜிடபிள்ஸையும் அரிசி பருப்போடு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் இப்படி புளி தண்ணியில் உப்பு போட்டு வேக வச்சோன்னா இன்னும் கூட ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சாதம் கலந்து வரும்போது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க மசாலா பொடி போட்டு வெந்த சாதம் பருப்பையும் போட்டு நல்லா கலர்றோம். நான் இது தாளிக்கும் போது தான் அந்த பட்டை இலெல்லாம் போடுறேன். என்னென்னா கொஞ்சம் சட்டிலாக இருக்கும். இந்த கரம் மசாலா ஸ்மெல்லு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் கார்னிஷிங்க்கு வேர்க்கல்லையும் முந்திரி பருப்பு தாளிச்சிருக்கேன்.